ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, ஆடிட் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன? அதுவும் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக there's an essay, that is essay 505 எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். அதில் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் அண்ட் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெண்டு இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கிளையண்ட்டோட பேங்க் பேலன்ஸ் 4 கோடின்னு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கிளைண்ட்கிட்டே மறுபடியும் போய் கேட்க மாட்டீங்க, உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 4 கோடி காமிக்குது, நிஜமாக 4 கோடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக அதே ஆன்சர் உங்களுக்கு வேணும்னா யார்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம்? பேங்க்குக்கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்கள் பேங்க்குக்கு ஒரு மெயில் அனுப்புகிறீங்க. என்ன மெயில் அனுப்புகிறீங்க? இந்த மாதிரி என்னோடய கிளைண்ட்டு தான் இவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்கா, கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த கன்ஃபர்மேஷன் 2 வகையாக நீங்கள் கொடுக்கலாம். ஒன்று எப்படி கொடுப்பீங்கன்னா, இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 4 crores இருக்குது எங்களோட கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் அப்படின்னு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இருந்தால், இது இஃப் இட் இஸ் ட்ரூ இல்லை, நீங்கள் என்கிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன். தட் இஸ், நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனும் ஒன்றா இருந்தால் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன். பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் 4 crores இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவீங்க. 4 crores அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். 4 crores இல்லைனாலும் அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லை 4 crores இல்லைங்க, 3.5 தான் இருக்குது அப்படின்னாலும் they have to report it to you. இல்லை 4 crores இருக்குது, கரெக்டாக தான் இருக்குனாலும் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ வாட் எவர், இப்போ இந்த 2 இடத்துலையுமே என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் 4 crores இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் பேங்க்கினுடைய இன்ஃபர்மேஷன் படி அங்கே 3.5 crores தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், இந்த மாதிரி 4 crores இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பதில் அனுப்பியிருப்பாங்க. நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாலும் அவங்க உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க? இல்லை இங்கே 4 இல்லை 3.5 தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் அனுப்பிச்ச ரிக்வெஸ்ட்டுக்கு பதில் சொல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல எக்ஸெப்ஷனாக என்ன அர்த்தம்னா, நீங்கள் 4 crores தான் கேட்குறீங்க. ஆமாம் 4 crores அப்படின்னா அங்கே ப்ராப்ளம் இல்லை. இங்கே 4 crores இல்லை 3 தான் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸெப்ஷன். பிகாஸ் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் பேங்க்கோட இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. when there is a difference between the auditor's information, that is auditor clientோட ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து பேங்கர்கிட்ட கொடுக்குறாரு. பேங்கர்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி, பேங்க்கிட்ட தான் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டேட்டாஸ் கிட்ட கூட அப்ளை பண்ணலாம். பட் அந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டி உங்களுக்கு கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, தட்ஸ் கால்ட் அஸ் an exception. whenever there is an exception,